சாக்குரா என்ன பேசாம நருட்டா கிட்ட உண்மையை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. என்னால நிச்சயமா அவன் கிட்ட சொல்ல முடியாது. சாக்குரா, நீ நருட்டோவை குறைச்சி எடை போடுறன்னு நினைக்கிறேன். நான் சாஸ்கேவை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டோபி தலையனும் அங்கதான் இருக்கான். ஆல்ரைட், எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கு நிக்கிறோம்? சாஸ்கே இப்போ சரியா எங்க இருக்கான்னு சொல்லு. வடக்குல 2 o'clock பக்கம் இருக்கான்னு சொன்னாங்க. பெருசா போனா போயிடலாம். ஓகே, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் எதிர்பார்த்ததுதான். எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நீ செய்யலாம்னு யோசிச்சியோ? சாய், அது என்ன சொல்ல வரீங்க? சாஸ்கேவோட நேரடியா மோதணும்ன்றதுதான் நம்ம சாக்குராவோட திட்டம் மக்களே. இவ்வளவு தூரம் வந்து தனியா போறதுக்கு நாங்க எதுக்கு? நல்ல போங்கா இருக்கே, எங்க போனாலும் எல்லாரும் ஒன்னா போவோம் தானே சொல்லிருந்தோம். ஒருத்தரும் நகரக்கூடாது. ஏன் இப்படி சாய்? அத நான் கேட்கணும். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. 4 பேரால நிச்சயமா அந்த டோபியையும் சாஸ்கேவையும் கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன்னு ககாஷி சென்சைக்கு வாக்கு வேற கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்துட்டு வந்த? இங்க பாரு, இத நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். ஒழுங்கா வழிய விட்டு சாய். சீக்கிரம் வாங்க, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. முடியாது, கண்டிப்பா உங்களை அனுமதிக்க மாட்டேன். நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீ ஸ்க்ரோல். ககாஷி சென்சாயோட நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சாஸ்கேவை எங்களால தனியா விட முடியாது. அதனால என்ன ஆனாலும் இன்னைக்கு அவனை தடுக்க போறேன். ஐய, என்ன அக்கமாரு, எதுக்கு பயப்படுற? நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல பாத்தியா? ஆனா உன்னோட அக்கமாருக்கு புரிஞ்சிருச்சு. வாய மூடு. சீக்கிரம் வா, நம்ம போலாம். லீ, கண்டிப்பா வா போலாம். நான் டனலிங் ஃபேங்க பயன்படுத்த போறேன். டைவர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கீபா. இப்போ இது உனக்காக. உருட்டி விட்டுட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கீபாவும் லீயும் கூறவா? அவ எங்களை புடிச்சிட்டா. சீக்கிரம் அவளை தடுக்க பாருங்க. உனக்கு தைரியம் அதிகமாவே இருக்கு சாக்குரா. இது தவிர்க்க முடியாத சேதங்களை உண்டாக்குற சீலிங் ஜெட்ஸு அவன் உடம்போட சேர்த்து ஒன்னையும் சீல் பண்ணிடும். அவன் சாகும்போது அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை தப்பிச்சோம். ஒண்ணு முடிஞ்சது. அடுத்தது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான். நான் இவன் கண்ணு எடுத்துக்க போறேன். சாஸ்கே, தயவு செஞ்சு அவசரப்படாத. இப்ப திருப்பி ஹைடவுட்டுக்கு போய் ரெஸ்ட். நீ உன் விஷுவல் பவர்ஸை பயன்படுத்தி இருக்கிற. இப்ப மறுபடியும் உன்னால அதை பயன்படுத்த முடியாது. உன்னுடைய கண்கள் வெளிச்சத்தை இழக்கத. இந்த நேரத்துல ஹிடன் லீஃப்குள்ள போய் உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்ல. ஞாபகம் இருக்கட்டும், ஒருத்தனுடைய குறிக்கோள் அடையறதுக்கு அவனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சாஸ்கே, உனக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லணும்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு இருக்கால, ஒருவேளை உனக்கு அவ தேவையில்லைன்னா அவளை தயவு செஞ்சு கொண்டு போட்டுற. ஏன்னா அவளுக்கு நம்மளை பத்தி நிறைய தெரியும். புதுசா நம்மன்னு சொல்ற? நான் உன் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லவே இல்லையே. சரி, அது இருக்கட்டும். நம்ம அப்புறம் சந்திப்போம். அப்புறம் பார்க்கலாம் கரீன்.
வேண்டாம் சாஸ்கே. என்ன ஒரு ஆச்சரியம். இவன் இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இது அவன் தானா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாக்குரா? அறிவு. இங்க பாரு சாஸ்கே, நான் ஹிடன் லீஃப்ல இருந்து வெளியேறி வந்துட்டேன். இனி நான் உன் கூட தான் இருப்பேன். நல்லது. நான் ஒரு ஷேடோ க்ளோனுங்கிறத அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாஸ்கேவை தேடி தானே நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அப்புறம் சாக்குரா மட்டும் இப்படி தனியா போவா? வடக்கு பக்கம் போய் பாருங்க. சாக்குரோட வேலைதான். இவங்க 3 பேருக்கும் மயக்க மருந்து கொடுத்துட்டு அவ எங்கேயோ தனியா தான் போயிருக்கா. நிச்சயமா இதை அவளுக்கு சுனாடியே தான் கத்து கொடுத்துருக்கணும். வந்தா கடைசி. எல்லாரும் நல்லா ஓய்விடுங்க. நான் சீக்கிரமே என்னோட வேலையை முடிச்சிட்டு வரேன். என் கூட சேர்றதுல உனக்கு என்ன லாபம்? உன் திட்டம் என்னன்னு சொல்லிடு. சாஸ்கே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ நம்மளோட லீஃப் வில்லேஜை விட்டு போனதுல இருந்து நானும் ஏன் உன் கூட போகலன்னு இத்தனை நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்றேன். எனக்கு உண்மையா என்ன வேணும்னு தெரியுமா? நான் இப்பதானே சொன்னேன், நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. லீஃப் வில்லேஜ் அழிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? எனக்காக ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் செய்வியா? உனக்கு அதுதான் வேணும்னா நான் அப்படியே செஞ்சுட்டேன் சாஸ்கே. எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. இங்கேயே இப்பவே இவளை கொல்ல. என்ன யோசிக்கிற சாகுரா? ஆனா நான் கொல்ல வந்தது இவ்வளவு கிடையாது. இந்த சாஸ்கேயும் பின்னாடிதான் நிக்கிறான். ஒரே ஒரு குத்துல கதை முடிஞ்சிடும். என்ன கொண்டுடாத சாஸ்கே. இவ்வளவு கொள்ற அளவுக்கு நீ துணிச்சிட்டியா? நீ இந்த அளவுக்கு மாறி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து நீங்களும் வந்துட்டீங்க. சாகுரா, நீ இந்த இடத்துக்கு சாஸ்கேவை கொல்றதுக்கு தானே வந்த. நீ இதை செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல சாகுரா. உங்க 3 பேரையும் பிரிய விடாம நான் தான் உங்களை பாதுகாத்திருக்கணும். டீம் 7 லீடரா நான் தோத்து போயிட்டேன். அன்னைக்கே இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். இதுக்கு என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கடைசி முறையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், பழி வாங்குற உன்னோட எண்ணத்தை இதோட மாத்திக்கோ. இத்தாச்சி, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட மொத்த கிளானையும் என் முன்னாடி கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தா இப்பவே உங்க கூட கிளம்பி வந்துடுறேன். உன்னை கொல்ல வேணான்னு பாக்குறேன். விருப்பப்பட்டா சுலபமா என்ன கொன்னுடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? என்னோட சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. அவ்வளோ ஆசைப்பட்டா வந்து தாக்கி பாரு. உன்னை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். கக்காஷி. சாகுரா, உடனே அந்த பொண்ணுக்கு உதவி செய். ஹீல் பண்ண. அவளை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ண. எதிரிகள் பத்தின விஷயத்தை இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். திரும்ப இங்கிருந்து கிளம்பு சாகுரா. இந்த டீம் 7ஓட லீடரா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதோட நான் முடிவு கட்டுறேன்.
ஒரே விஷயம், மரியாதையா என் சென்சே மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. குரோச்சி மறு மாதிரி இவனுக்கு உடம்பெல்லாம் விஷமா இருக்கு. எலும தேர்டு ஹோக்காகே ஒரு ஸ்டூடெண்டே அவரை ஏமாத்திட்டு போயிருக்கான். பல வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட சென்சை கூடவே அவன் மோதனான். நடந்த விஷயத்த என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. ஹோக்காகே அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு என்னால இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது சாஸ்கே. உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ அதை நேர்ல போய் அவர்கிட்ட சொல்லிடு ககாஷி. இப்ப சொல்லு ககாஷி, கடன் வாங்கிட்டு வந்த ஷரிங்கான வச்சு இத சமாளிக்க முடியுமா? உண்மைக்கும் போலிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இப்ப காமிக்கிறேன். இல்ல தகுரா, நீ எதுக்கு இங்க வர? வேண்டாம். நீங்க பண்ண வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சாகுரா, சாஸ்கே வேண்டாம்.